Hi students, today we are going to discuss about pollinations. Okay va? So pollinations, ஏற்கனவே pollination பார்த்திருந்தோம். So transfer of pollen grain from anther to stigma of a flower is called a pollination. Okay. So அப்போ அந்த pollinations வந்து என்ன மாதிரி டைப்ஸில் நடக்குது, ஸோ என்ன டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ், அதுக்கு அந்த என்ன மாதிரி நடந்தால் அதுக்கு என்ன நேம் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு the pollination is a character feature of spermatophyte, gymnosperm and angiosperm. அதாவது ஸ்பெர்மட்டோஃபைட் அப்படின்னு என்னது, ஸோ வந்து கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஸோ வந்து ஃபெர்டிலைஸ் நடக்கிறதா ஸ்பெர்மட்டோஃபைட்டு. அப்போ அந்த ஸ்பெர்மட்டோஃபைட் எதில் நடக்கும் அப்படின்னா ஸ்பெஷலி ஃபார் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்டு ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ ரிமைனிங் அந்த நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ், அதாவது கிரிப்டோகேமே ஃப்ளார்ஸில் நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த நடக்கிறதா இது ஸ்பெர்மட்டோஃபைட்டு. அப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம்லேயும் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்லேயும் தான் இந்த போலினேட் நடக்குது. ஸோ pollination in gymnosperm is said to be direct as the pollen are deposited directly on the exposed ovules. ஸோ இப்போ வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் ஸ்டிக்மா ஸ்டைல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ போலன் கிரைன்ஸ் வந்து டேரெக்டாக எங்கே போகும், ஓவியில் போயிட்டு டேரெக்டாக ரீச் ஆகிடும். ஸோ டேரெக்டாக வந்து போலினேட் நடக்கிறது ஜிம்னோஸ்பெர்மில். ஓவியில் எக்ஸ்போஸ் ஆகின உடனே ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்டிலைஸ் நடந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன்ஸ், அதாவது சீட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா ஓவரி கிடையாது. ஸோ ஓவரி இல்லாததால தான் அது டேரெக்டாக ஓவியில் இருக்கிறதால நேக்கட் சீட்ஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ இது வந்து டேரெக்டு பாலினேஷன்ஸ் எதில், ஜிம்னோஸ்பெர்மில். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில் மேஜராக என்ன நடக்கும் அப்படின்னா இன்டைரக்டாக நடக்கக்கூடியது. வேறஸ் an angiosperm is said to be indirect as the pollen or deposit on the stigma of the pistil. ஸோ இன்டைரக்டாக நடக்கும் போது போலன் டைரெக்டாக ஓவியலுக்குள்ளே போல பிஸ்டில் அதாவது ஸ்டிக்மாவில் படுது. ஸ்டிக்மாவில் பட்ட பிறகு ஜெர்மினேட் ஆகிட்டு போலன் டியூப் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓவியலுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ இது மாதிரி நடக்கிறதுனால இது என்னது, இன்டைரக்ட் பாலினேஷன். ஓகேவா? டைரக்ட் பாலினேஷன், போலன்ஸ் டைரெக்டாக போயிட்டு ஓவியில் ரீச் ஆகுது. இதில் வந்து ஸ்டிக்மாவில் ரீச் ஆகுது ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில். இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் த ஃப்ளார்ஸ் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போஸ் இட்ஸ் மெச்சூர் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஃபார் பாலினேஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் பாலினேட் நடக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா ஓப்பன் ஃப்ளாரு அண்ட் அனதர் ஒன் க்ளோஸ்டு ஃப்ளாரு. ஸோ வந்து ஓப்பன் ஃப்ளார் அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில் எல்லாமே என்னது ஓப்பன் ஃப்ளார் தான். ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளார் ஓப்பன் ஆகினோடனே ஆந்தர் மெச்சூர் ஆகுது, ஸ்டிக்மா அது மாதிரி மெச்சூர் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆந்தர் ஸ்டிக்மா எல்லாம் மெச்சூர் ஆகின பிறகு அங்கே பாலினேட் நடக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஃப்ளார்ஸ், சச் ஃப்ளார்ஸ் ஆர் கால்டு சாஸ்மோகேமஸ். சாஸ்மோகேமஸ் அண்ட் த ஃபினாமினன் இஸ் சாஸ்மோகேமி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஃப்ளாரில் பாலினேட் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சாஸ்மோகேமி. ஓகேவா? ஸோ சாஸ்மோகேமஸ் ஆர் சாஸ்மோகேமி. In other plants, pollination occur without opening and exposing their sex organ. ஒரு சில ஃப்ளார் என்ன பண்ணாது அப்படின்னா ஓப்பனே ஆகாது. ஓப்பனே ஆகாமல் ஸோ இப்போ அந்த ஆந்தர்ஸ் அந்த பிஸ்டில் ஸ்டிக்மா எதுவுமே எக்ஸ்போஸ் ஆக முடியும், வெளியில் விழாது, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சச் ஃப்ளார்ஸ் ஆர் கால்டு கிளிஸ்டோகேமஸ். சாஸ்மோகேமஸ், கிளிஸ்டோகேமஸ். சாஸ்மோகேமஸ் அப்படின்னா ஓப்பன் ஃப்ளார், கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னா க்ளோஸ்டு ஃப்ளார்ஸ். த ஃபினாமினன் கிளிஸ்டோகேமி. அப்போ அதில் வந்து இப்போ நம்ம ஜினோகேமி, ஆட்டோகேமி, ஆலோகேமி நிறைய படிச்சிருப்போம். ஸோ வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமி, கிராஸ் பாலினேஷன் ஆலோகேமி. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஃப்ளார்ஸில் பாலினேட் நடக்கிறது ஜாஸ்மோகேமி, க்ளோஸ்டு ஃப்ளார்ஸில் பாலினேட் நடக்கிறது கிளிஸ்டோகேமி. அப்போ ஓப்பன் ஃப்ளார்ஸ் அப்படின்னா சாஸ்மோகேமஸ், க்ளோஸ்டு ஃப்ளார் அப்படின்னா கிளிஸ்டோகேமஸ். ஓகே? The based upon the flower and which pollen of a flower reaches, the pollination is classified into 2 kinds, namely self pollination and cross pollination, autogamy, allogamy. இப்போ காமனாக என்னது, ஒன்லி 2 டைப்ஸ் தான் எல்லாமே pollination நடக்குது அப்படின்னா. ஸோ 2 kinds தான், ஒன் செல்ஃப் pollination and another one cross pollination, autogamy or otherwise called allogamy. ஸோ இப்போ இதுதான் நடக்கும், ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடக்கும்.
இப்போ இதுதான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆட்டோகேமி, தட் இஸ் செல்ஃப் பாலினேஷன். Greek words auto means self, gamos means marriage, செல்ஃப் மேரேஜ். ஓகேவா, க்ரீக் அதுக்கு சேம் வந்து ஒரே இது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோகேமி, ஆட்டோகேமஸ். ஓகே, அக்கார்டிங் டு த மெஜாரிட்டி ஆஃப் botanists, the transfer of pollen on the stigma of the same flower is called self pollination or autogamy. இப்போது pollen grains வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போயிட்டு ரீச் ஆகுது, ஆன்தர்லேருந்து ஸ்டிக்மா போய் ரீச் ஆகுது அப்படின்னா சேம் ஃப்ளவரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. இந்த செல்ஃப் பாலினேஷன் பாசிபிள் ஒன்லி தோஸ் பிளான்ட்ஸ் விச் பியர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். இப்போ செல்ஃப் பாலினேட் நடக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளவர்லேயே நடக்கணும். அப்போ அந்த ஃப்ளவர்லேயே நடக்கணும், கண்டிப்பாக என்ன இருக்கணும் பைசெக்சுவல். அதான் பைசெக்சுவல் என்னது மேல் ஆர்கனும் ஃபீமேல் ஆர்கனும் சேம் ஒரே ஃப்ளவரில் இருந்தால் மட்டும்தான், கைனோஷியமும் ஆண்ட்ரோஷியமும் ஒரே ஃப்ளவரில் இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் பாலினேட் நடக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும் பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்கணும். In order to promote self-pollination, the flowers of the plant have several adaptations or mechanisms. செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கும் சில அடாப்டேஷன்ஸ் இருக்குது, சில மெக்கானிசம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகும். கிராஸ் பாலினேட்டே நடக்க முடியாத அளவுக்கு அது ஈஸியாக என்ன பண்ணிக்கும் செல்ஃப் பாலினேட் நடக்கும். ஒரு சிலது வந்து செல்ஃப் பாலினேட் நடக்க முடியாத அளவுக்கு கிராஸ் பாலினேட் நடக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி அடாப்டேஷனாக இருக்கும் எல்லா பிளான்ட்டுக்குமே. மோஸ்ட்டாக வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா சேம் ஃப்ளோரில் போலன் கிரைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் செல்ஃப் பாலினேட் சொல்லுவோம். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் தான் இது வந்து நடக்கக்கூடியது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா கிளிஸ்டோகேமி. ஸோ கிளிஸ்டோகேமி, கிளிஸ்டோ அப்படின்னா க்ளோஸ்டு, கேமஸ் அப்படின்னா மேரேஜ். ஸோ ஃப்ளார்ஸ் நெவர் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் தஸ் த பாலினேஷன் கேரிட் அவுட் வித்தின் த க்ளோஸ்டு ஃப்ளார். ஓகேவா, Camelina viola axalis are example of Clistocamus flower. அதாவது கேமலினா அப்படின்னா பெங்கால் டே ஃப்ளவர் அப்படி சொல்லுவோம், பெங்கால் ஃப்ளவர். ஓகேவா, அது மாதிரி வந்து ஆக்சாலிஸ் புளியாரை சொல்லுவோம், வயோலா. ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த கல்யாண வாழைன்னு சொல்லுவாங்க, கல்யாண வாழை. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து இது மாதிரி அந்த கல்யாண வாழை தான் அந்த பிக்சர்ஸ். ஓகேவா, அந்த பிக்சர் நம்ம பார்த்துருப்போம், நிறைய வாட்டர் ரீசனில் கிடக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா லீஃப் வந்து அது மேலே ப்ளூ கலரில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரைஸ் ஆகும். பட் இது வந்து ஓப்பன் ஃப்ளார், கேமோஸ் ஃப்ளாரு. பட் அதுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட்லேயும் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகி பாலினேட் நடக்கிறது தான் கிளிஸ்டோகேமஸ். அப்போ அது கிளிஸ்டோகேமி அப்படி சொல்கிறோம். ஓகேவா, அப்போ வந்து கேமலினா, வயோலா, ஆக்சாலிஸ் இது எல்லாமே க்ளோஸ்டு ஃப்ளார்ஸில் பாலினேட் நடக்கக்கூடியது. இன் கேமலினா பெங்காலிஸ் 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஓகேவா, ஸோ இந்த கல்யாண வாழை என்ன பண்ணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏரியல் ஒன்று, அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார் ஒன்று. ஏரியல்னா அபோவ் த சாயில், அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார்ஸ். ஓகேவா, அண்டர் த சாயில். த ஏரியல் ஃப்ளார்ஸ் பிரைட்லி கலர்ட் சாஸ்மோகேமஸ் ஆர் இன்செக்ட் பாலினேட்டட். நல்லா பிரைட்டாக இருக்குது, ஓப்பனில் இருக்குது, அப்போ இன்செக்ட் வந்து பாலினேட் நடக்குது. அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார் வந்து போன் ஆன் த சப்டெரேனியன் பிரான்ச்சஸ். அதாவது நடுவில் அந்த சப்டெரேனியன் பிரான்ச்சஸ் அப்படின்னா அதுலேருந்து வேர்லேருந்து நிறைய தூண்டு போதும், அதுக்குள்ளே நிறைய வந்து ஃப்ளார்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, சப்டெரேனியன் பிரான்ச்சஸ் ஆஃப் த ரைசோம். ஓகேவா, ஸோ அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார் போன் ஆன் அது ரைசோம்னா அண்டர் கிரவுண்ட் ரைசோம்னா என்ன, ஸோ வந்து சாயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு வகை சொல்லுவோம்ல, அதுதான் அது ரைசோம். தட் ஆர் டல் அண்ட் கிளிஸ்டோகேமஸ் அண்ட் செல்ஃப் பாலினேட்டட் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் த பாலினேட்டர்ஸ் ஃபார் பாலினேஷன்ஸ். ஓகேவா, ரொம்ப டல்லாக இருக்கும், அது வந்து பிரைட் கலர் கிடையாது, ரொம்ப டல்லாக இருக்கும், ஏன்னா சாயிலுக்குள்ளே இருக்குது. ஆனால் மூடியே இருக்கிறதுனால செல்ஃப் பாலினேஷன் நடக்கும், எந்த ஒரு ஏஜென்ட்டையும் டிபெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. இதுதான் கிளிஸ்டோகேமி. ஓகேவா, ஸோ செல்ஃப் பாலினேஷனில் கிளிஸ்டோகேமி அப்படின்னா க்ளோஸ்டு ஃப்ளார்ஸில் நடக்குது. எக்ஸாம்பிள் என்னது கேமலினா வயோலா, கேமலினா பெங்காலிஸ். ஓகேவா, கேமலினா பெங்காலிஸ் அப்படின்னு பெங்கால் ஃப்ளார் அப்படி சொல்லுவோம், பெங்கால் டே ஃப்ளார் அப்படி சொல்லுவோம், அது கல்யாண வாழை. இதில் 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒன்று ஏரியலில், இன்னொன்று அண்டர் கிரவுண்டில் ரைசோம் சப்டெரேனியன் பிரான்ச்சஸ், அதாவது அடியில் வரக்கூடிய அந்த சாயில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் டல்லாக ஒரு ஃப்ளார் ரைஸ் ஆகுது. பட் அது என்ன ஓப்பன் ஆகாமல் பாலினேட் நடக்குது, எந்த ஒரு ஏஜென்சி தேவையில்லை. இதான் கிளிஸ்டோகேமி. அதுக்கடுத்தது ஹோமோகேமி, இதுவும் செல்ஃப் பாலினேஷன் தான். When stamen and stigma of the flower mature at the same time is said to be homogamy. ரெண்டுமே ஒரே டைம் மெச்சூர் ஆகுது, ஸ்டாமனும் பிஸ்டிலும். அப்போ இந்த ரெண்டுமே மெச்சூர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் பாலினேட் நடக்கும், செல்ஃப் பாலினேட் நடக்கும். அதுக்கு பேர் தான் அது ஹோமோகேமி. ஓகேவா, ஸ்டாமன் அண்ட் ஸ்டிக்மா ஆஃப் த ஃப்ளவர் மெச்சூர் அட் த சேம் டைம் இஸ் செட் டு பி ஹோமோகேமி. இட் ஃபேவர்ஸ் செல்ஃப் பாலினேஷன். ஓகேவா, செல்ஃப் பாலினேஷன் அதிகமாக நடக்கும். எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலப்பா, கேத்தரந்தஸ் ரோசியஸ். ஓகேவா, அதாவது மிராபிலிஸ் ஜலப்பானான்னு சொல்லுவோம்,
அந்தி மந்தாரை ஓகேவா 4 o'clock பிளான்ட்டு. அதுக்கப்புறம் கேத்தரந்தஸ் ரோசியஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து மிராபிலிஸ் சலப்பா சொல்லியிருக்கோம் அந்தி மந்தாரை. கேத்தரந்தஸ் ரோசிஸ் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்களே ஒரு சில அந்த எல்லோ கலர் ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் ஓகேவா. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ஃப்ளார்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஹோமோகேமி. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமே மெச்சூர் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே டைம் மெச்சூர் ஆகும்போது சுடுகாட்டு ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து கல்யாண சாரி நேம் சடனாக வந்து போச்சு ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டுமே வந்து ஒரே டைமில் ஓப்பன் ஆகிறதுனால இதுக்கு பேர் வந்து ஹோமோகேமி. அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் டைகோகேமி. இன்கம்ப்ளீட் த டைகோகேமஸ் ஃப்ளார்ஸ் the stamen and stigma of flower mature at different time. Incomplete dichogamy. ஹோமோகேமினா ரெண்டுமே மெச்சூர் ஆகுறது ஒரே டைமு. ஸோ ரெண்டும் மெச்சூர் ஆகுறது ஒரே டைமில். இது என்னென்னா ரெண்டுமே வந்து வேறு டைமில் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது இன்கம்ப்ளீட் டைகோகேமி. த ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூரேஷன் ஆஃப் தோஸ் எசென்ஷியல் ஆர்கன் ஓவர்லேப் ஸோ தட் இட் பிகம் ஃபேவரபிள் ஃபார் செல்ஃப் பாலினேட்டட் ஓகேவா. ஸோ இப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்குது அப்படின்னா இன்கேஸ் வந்து எப்போயா ஒரு டைம் என்ன ஆகும் ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்மா வந்து மெச்சூர் ஆகிட்டுது, ஸ்டாமன் வந்து மெச்சூர் ஆகலை, ஒரு யங் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ ரெண்டுமே நடக்காது, செல்ஃப் பாலினேட் நடக்காது. அப்போ அது என்னது இன்கம்ப்ளீட் டைகோகேமி. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த மெச்சூர் ஆகிட்டு சிலம்பி வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸோ எந்த டைமில் என்ன ஆகலாம் இது அது மெச்சூர் ஆகி உதிர போகிற டைமில் இந்த ஆன்சர் வந்து ஸ்டாமன் வந்து மெச்சூர் ஆகிருக்கலாம். ரெண்டும் எப்போயா ஒரு டைம் மீட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மெச்சூர் ஆன டைமில் எப்போயா ஒரு டைம் மீட் பண்ணும்போது அங்கே செல்ஃப் பாலினேட் நடக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டைகோகேமி. இன்கம்ப்ளீட்டு டைகோகேமி ஓகேவா. ஸோ இப்போ வந்து டைகோகேமஸ் இன்கம்ப்ளீட் டைகோகேமஸ் அதாவது கிளிஸ்டோகேமி, அதுக்கடுத்தது ஹோமோகேமி, அதுக்கடுத்தது இன்கம்ப்ளீட் டைகோகேமி. இது எல்லாமே என்னது செல்ஃப் பாலினேஷன்ஸ் ஓகேவா. அதில் க்ளோஸ்டு ஃப்ளார்ஸில் நடந்ததுன்னா கிளிஸ்டோகேமி. ரெண்டுமே ஒரே டைம் மெச்சூர் ஆச்சு அப்படின்னா ஆந்தரும் ஸ்டாமனும் அதாவது ஸ்டாமனும் பிஸ்டிலும் ஒரே டைம் மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோகேமி. ரெண்டுமே வேறு டைம் மெச்சூர் ஆகிட்டு சம்டைம்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகி பாலினேட் நடக்குது, செல்ஃப் பாலினேட் நடக்குது அப்படின்னா இன்கம்ப்ளீட் டைகோகேமி ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது கிராஸ் பாலினேஷன்ஸ். ஸோ கிராஸ் பாலினேஷன் அப்படின்றது ஸோ அனதர் ஃப்ளாரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளார். ஸோ வேறு ஃப்ளாரில் ஒரே ஃப்ளாருக்குள்ளே நடந்தால் அது செல்ஃபு, வேறு ஃப்ளாரில் நடந்தால் அது கிராஸு. அப்போ கிராஸில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கெய்டினோகேமி, செகண்ட் ஒன்று ஜினோகேமி. ரெண்டு தான் டூ டைப்ஸ் இருக்குது. ஏன்னா அது நம்ம திரும்பி கான்ட்ரிவன்சஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பட் இந்த கெய்டினோகேமி அப்படின்னா when pollen deposits on the another flower of the same individual plant is said to be geitonogamy ஓகேவா. இப்போ இது என்னென்னா ஒரே பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டில் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஃப்ளார்ஸ்லேருந்து இன்னொரு ஃப்ளார்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கிராஸ் பாலினேட் தான். பட் நேமு கெய்டினோகேமி. ஒரே பிளான்ட்டில் வேறு ஃப்ளாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இட் யூஸ்வலி அக்கர் ஆன் பிளான்ட் விச் ஷோ மோனோஷியஸ் கண்டிஷன். மோனோஷியஸ் ஓகேவா. மோனோஷியஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னா மேல் ஃப்ளாரு ஃபீமேல் ஃப்ளார். மேல் ஃப்ளார் வந்து ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும். பட் ஆனால் வேறு பாட்டு வேறு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாலினேட் நடக்கும் மோனோஷியஸ் ஓகேவா. இட் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் பட் இஸ் ஜென்ரலி சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் pollen come from the same plant. அப்போனா கண்டிப்பாக என்னென்னா வேறு இருக்கிறதுனால ஏன்னா இது மேல் ஃப்ளார் இது ஃபீமேல் ஃப்ளார். அப்போ வேறு ஃப்ளார்ஸுக்குள்ளே தான் மாறி ஆகும், அதே ஃப்ளார்ஸுக்குள்ளே மாறாகாது. அப்போ தானே செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேட் மட்டும் தான் நடக்கும். இது கெய்டினோகேமி. ஜினோகேமி அப்படின்னா when the pollen genetically different deposit on another flower of a different plant at the same species. இப்போ இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, ரொம்ப தூரத்தில் ஒரு பிளான்ட் இருக்குது, ஆனால் ரெண்டு ஒரே ஸ்பீஷியஸ். இங்கேருந்து அங்கே போலன் கிரைன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து பாலினேட் நடக்குது அப்படின்னா ஜினோகேமி. கெய்டினோகேமினா ஒரே பிளான்ட்டில் வேறு ஃப்ளாரில் கிராஸ் பாலினேட் நடக்குது கெய்டினோகேமி. ஜினோகேமி அப்படின்னா ஒரே ஸ்பீஷியஸ் பட் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் பாலினேட் நடக்குது அப்படின்னா ஜினோகேமி ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல்லாமே 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜினோகேமினா என்ன, கெய்டினோகேமினா என்ன, கிளிஸ்டோகேமி, ஹோமோகேமி, இன்கம்ப்ளீட் டைகோகேமி. ஸோ இப்போ இதை மட்டும் ஜஸ்ட் அது என்னென்னு மட்டும் எழுதுங்க ஓகேவா. கிளிஸ்டோகேமினா என்ன, அதுக்கடுத்து ஹோமோகேமினா என்ன, இன்கம்ப்ளீட் டைகோகேமினா என்ன, கெய்டினோகேமி, ஜினோகேமி ஓகே.
இது மட்டும் எழுதி டெஸ்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.